ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டுமே பதவியில் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்களை அரியணையில் உட்கார வைப்பதே ஒரே லட்சியம் அப்படின்ற மாதிரி புஷியானந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கே பதவியில் முன்னுரிமைன்றது ஒரு நல்ல விஷயம். பட் தளபதியை அரியணையில் உட்கார வைக்கிறதே ஒரே இலக்கு அப்படின்றத விட மக்களுக்கு நல்லது செய்யறதே தமிழக வெற்றி கழகத்தோட குறிக்கோள்னு சொல்லலாம். ஏன்னா இதுவே ஜஸ்ட் பதவிக்காக வராரு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் அரசியல ஃபர்ஸ்ட் மக்கள் பணியா பார்க்கணும். தளபதியுமே கிளியரா அதை தான் மென்ஷன் பண்ணாரு. அதாவது எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த மக்களுக்கு நான் திரும்ப கொடுக்கறதுக்கு தான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி. சோ வெறும்னே ஜெயிக்கணும், தலைவராக்கணும் அப்படின்னு உழைக்கிறத விட தமிழக வெற்றி கழகம் பாமர மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு கட்சியா இருக்கணும் அப்படின்றத தொண்டர்களுக்கு மைண்ட் செட் பண்ணி விட்டாலே போதும். சோ மற்ற கட்சிகள் மாதிரி அரசியல் தலைவர் அப்படின்றத கெத்து கௌரவம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாம மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு பதவி அப்படின்னு நினைச்சாலே போதும். சோ ஜஸ்ட் ஜெயிக்கணும், தலைவராக்கணும் அப்படின்ற மாதிரி உழைக்காம நல்லது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வெற்றி தேடி வரும். சோ அதனால கட்சி தொண்டர்களுமே வழக்கமான கட்சிகள் போல பதவிக்காக அடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீப்பான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம பதவியை பொருட்டா மதிக்காம மக்கள் பணியை பண்ணணும். அண்ட் பாரம்பரியமா இந்த அரசியல் கட்சிகள் இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணாலே தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி கட்சியா தெரியும். ஆல்ரெடி மாநாட்டுக்கு ஆல்கஹால் பிரியாணி இல்லாம கூட்டம் வந்ததா இருக்கட்டும், தென் பாடசாலை திட்டம், விலையில்லா விருந்தகம், எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் பண்றாங்க. சோ அதே மாதிரி இன்னும் ஆக்கப்பூர்வமான நிறைய திட்டங்களை கொண்டு வரணும். தளபதியை சினிமாவில் பிடிக்காதவங்களுக்கு கூட அரசியல் ரீதியாக நல்லா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஓட் போடுற மாதிரி பிடிக்க வைக்கணும். ஸோ அதனால காலமா இருக்கிற பூமர் திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தொண்டர்களை கொத்தடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஒரு பாசிட்டிவான கட்சியா தமிழக வெற்றி கழகத்தை பில்ட் பண்ணணும். கண்டிப்பா இனிமேல் போக போக தளபதி அதெல்லாம் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.